உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மாம். ரிஷிகண்ணா, ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா? இப்பதான் ஜஸ்ட் வந்தோம். ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இல்ல மாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ செல்லம், எதுவும் நடக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத, ஜாக்கிரதையா இரு. ஒரு நிமிஷம், அப்பா பேசணுங்கிறாரு, தரேன். சொல்லுப்பா. லக்ஷ்மி எப்படி இருக்கா? லக்ஷ்மி ரொம்ப நல்லா இருக்கா டாட். அவங்க கூட இருக்கல? இங்கதான் இருக்கா. ஏன் எதிரில்? அவகிட்ட போனை கூட பேசுறேன். டாட் பேசணும்னு சொல்றாரு. ஹலோ. ஹலோமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நல்ல விஷயம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோமா, நீங்க ஹனிமூனுக்காக போயிருக்கீங்க. எதை பத்தி யோசிக்காம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும், புரியுதா? ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரியக்கூடாது. அவனை தனியா விட்டுறாத. சரி. இருமா, அம்மா பேசணுமா? லக்ஷ்மி, ரிஷிகிட்ட ஃபோன் கொடு. சரி. அம்மா லைன்ல இருக்காங்க. ஷாலு ஃபோன் பண்றா. நீ இங்க பேச, நான் வெளியே பேசிக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ ஷாலு, எப்படி இருக்க? இது வரைக்கும் ரொம்ப கோவமா இருந்தேன். உன்னோட முகத்தை பார்த்த உடனே எல்லா கோவமும் பறந்து போச்சு. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? ஐயோ விடுக்கா, நீ ஞாபகம் பண்ணினா மறுபடியும் மூட் அவுட் ஆயிடும். சரி, என்ன விஷயம் சொல்லு. அந்த திருட்டு பொண்ணு நேகா தான். கல்யாண வீட்டுல அவளால எவ்வளவு பிரச்சனை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நேத்து நேஹா நகையை திருடி இருக்கா. ஆனா நீ அவளை மன்னிச்சு விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு அக்காவா? நீ பண்றது பார்த்தா எனக்கே கோவம் வருது. ஷாலு, இது நேஹாவோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்ம குடும்பமான பிரச்சனை. இதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் எனக்கு இன்னும் கோவம் வருது. அந்த நேஹாவை நான் சும்மா விட போறது இல்லக்கா. மறுபடியும் தப்பா பேசுற பாரு. நான் பல முறை சொல்லியாச்சு, அவ பண்ற தப்புக்கெல்லாம் கடவுள் அவளுக்கு தண்டனை கொடுப்பாரு. அதே கடவுள் தான் நமக்கு கொஞ்சம் மூளையை கொடுத்திருக்காரு. கொஞ்சமாச்சும் அதை பயன்படுத்தணும் இல்லையா? நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? நாம நல்லவங்களா தான் இருக்கணும். சரி, நீ சொல்றது புரியுது. இதுக்கப்புறம் நான் அவளை எதுவும் பண்ண போறது இல்ல. அதான் கோவம் போயிடுச்சுல்ல. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. நீ உன்னோட வீட்ல இல்லையே, கரெக்டா? நீ எங்க இருக்கக்கா? ஒழுங்கா உண்மையா சொல்லு. நான் ஷிம்லால இருக்கேன். அடடா, எப்போ எப்படி எப்பக்கா அங்க போன? அது ஹனிமூன். அது ரிஷியோட தாத்தா வந்திருந்தாரு. அவர் மேரேஜ் பிரசன்டா ஷிம்லாவோட ஃளைட் டிக்கெட்ஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாரு. ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியலையே. இந்த மாதிரி தாத்தா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏஹே, ஒரு நிமிஷம். மாமா கூட ஹனிமூனுக்கு போயிருக்கனா, எல்லா டீடைல்ஸும் அப்புறமா ஒழுங்கா சொல்றேன். எப்படி அவர் உன்கிட்ட பேசினாரு, எப்படி கேர் பண்ணிக்கிட்டாரு, எல்லா விஷயமும் சொல்லணும். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். சரி, ரிஷி வந்துட்டு இருக்காரு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், ஓகேவா? இனிமேதான் நீ எங்களை கண்டுக்க மாட்டியே. அதான் மாமா வந்துட்டாருல. ஷாலு, உன்ன என்கிட்ட உத வாங்க போறேன். போன் வழியா வந்து என்ன அடிப்பியா? ஊர்ல இருந்து வருவல்ல, அன்னைக்கு என்ன அடி. சரி, நான் வைக்கிறேன். பாய் பாய். யாரையுமே காணுமே. ரிஷி இன்னுமா வரல? ரொம்ப நேரமாச்சே. ரிஷிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் மாறிட்டாரு. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேனாவது என்கிட்ட சொல்லலாம்ல. நான் உன் முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்துருக்கேன்னா உன்னை கண்ணில் வச்சு பாதுகாப்பேன். அதை சொல்றதுக்காக தான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். உன்னை எனக்கு மேல வச்சு பார்ப்பேன். நீனா அதுனா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இதுக்கப்புறமா லவ் பண்ணுவேன். என்ன ரொம்ப விரும்புறாரு இல்லையா? அதான் என்ன ஹர்ட் பண்ண மனசு வரலையோ என்னவோ. ஆனாலும் இப்படியே விலகி விலகி போனா எனக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஒரு வேலை பண்றேன். அவர்கிட்ட ஓப்பனா கேட்டு பாக்குறேன். போன் பேசிட்டு வருவார்ல, வந்த உடனே கேக்குறேன், அவர் பிரச்சனை தான் என்ன? எதனால திடீர்னு அவர் இப்படி மாறிட்டாரு? இல்ல ரிஷி, முயற்சி பண்றேன்னு சொல்லாத. நீ அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும். மாமி, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க?
ஓகே ஐ ப்ராமிஸ் நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறம் நீ லக்ஷ்மி கூடவே தான் இருக்கணும். ஒரு நொடி கூட அவளை விட்டு நீ பிரியவே கூடாது, சரியா? ஸ்பீக்கர்ல போடு. உனக்கு கேக்குதுல ரிஷி? இதே விஷயத்த ஆல்ரெடி டேடும் சொல்லிட்டாரு. ஓகே மாம், நான் லக்ஷ்மி கூடவே இருப்பேன், எப்பவும் பக்கத்திலே இருக்கேன். இப்போ சந்தோஷமா? ஓகே ரிஷி, நவ் யூ டேக் ரெஸ்ட். நாளைக்கு உன்கிட்ட பேசுறோம். மாம், நானே உங்களுக்கு கால் பண்ணேன். இல்லப்பா, அம்மாவே கால் பண்ணுவா. நாளைக்கு 3 மணிக்கு பத்ரிநாத் ஐயா வராரு. ஓகே, டேக் கேர் அண்ட் ரெஸ்ட். ஓகே, பை. ரிலாக்ஸ், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே. நீ சேஞ்ச் பண்ணிட்டியா? நானும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ரூம் சர்வீஸ் யாராவது இருக்கும், நான் போய் பார்க்குறேன். ஹலோ சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ அகைன். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போதானே சார் கல்யாணம் நடந்திருக்கு, அதனால ஸ்பெஷல் வெட்டிங் டின்னர் நாங்கள் எல்லா கப்பல்ஸ்க்குமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் பி கிரேட்ஃபுல் இஃப் யூ ஜாயின் அஸ். சார், நீங்கள் 2 பேரும் வருவீங்களே? Yeah, we will join very soon. Thank you sir. Have a nice evening. இவர்கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டமா போகுது. ஆனா இதான் சரியான சமயம். நாங்க தனியா இருக்கோம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஹலோ சார். ஹலோ மேம், அதான் உங்களோட சீட். நீங்க பேசிட்டு வாங்க. ஹலோ. ஹாய், ஐ எம் நந்தினி. லக்ஷ்மி. எங்க உங்க கூட உங்க ஹஸ்பண்ட் வரலையா? He is handsome. இவர் என்னோட ஹஸ்பண்ட். இந்த உன்னோட ஃபேவரட் ஸ்வீட். Thank you. ஹலோ. ஜெனரலா எல்லாரும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் ஸ்வீட் சாப்பிடுவாங்கல்ல, ஆனா நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் சாப்பிடுவேன். ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.